வந்து ஒரு கிறிஸ்டின். ஆனா வந்து நவராத்திரிக்காக ஸ்பெஷலா பண்ணணும், காமாட்சியா இருக்கணும்னு சொல்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நவராத்திரி பொம்மைகள் பொறுத்த வரைக்கும் பொம்மைகளுக்கு வந்து உயிர் இருக்கு. எப்படின்னு கேட்டோம்னா, முதல் நாள் மகாலய அமாவாசை அன்னைக்கு கலசம் வைப்போம். அந்த கலசம் வைக்கும் போது நம்ம எல்லாருமே வந்து 3 தேவியர்கள், சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி, இந்த 3 பெண் தெய்வங்களையும் வணங்கி நீங்க இந்த கலசத்துக்குள்ள இறங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கலசத்துக்குள்ள இறங்குவாங்க. அது இறங்கின பிறகு அன்னைக்கு ஒரு சாஸ்திரத்துக்கு ஒரு பொம்மையை எடுத்து வைப்போம். அதுக்கப்புறம் தான் வந்து படிக்கட்டுல துணி போடுறதுலாம். ஆனா எங்க வீட்டுல ஏகப்பட்ட பொம்மைகள் இருக்கிறதுனால முதல்லயே எல்லாம் ரெடி பண்ணிட்டு கலசம் எடுத்து வச்சிருவோம். அப்படி வச்ச பிறகு எப்போ வந்து அது வரைக்கும் ஒரு பொட்டிக்குள்ள தூங்கிட்டு இருந்த பொம்மைகள் அந்த கலசம் வச்ச பிறகு ஒவ்வொரு பொம்மைக்குமே உயிர் வரும் அப்படிங்கிறது ஐதீகம். அந்த பொம்மைகள்லாம் என்ன பண்ணும், நான் இத்தனை நாள் வந்து பொட்டிக்குள்ள இருந்தேன், எனக்காக நேரத்தை ஒதுக்கி இவங்க வந்து இந்த குடும்பத்துல இருக்கவங்க என்ன வெளியே கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொம்மை இன்னொரு சொந்தக்கார பொம்மை கிட்ட பேச ஆரம்பிச்சிரும். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், என்னையும் வந்து செலிப்ரேட் பண்றாங்க, எல்லாரும் என்ன வந்து சாமி கும்பிடுறாங்க. சோ இந்த குடும்பத்துல இருக்கவங்க நல்லா இருக்கணும், என்ன கும்பிட வர அத்தனை பேருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. சோ சரஸ்வதி பூஜை அன்னைக்கு உங்களுக்கு தெரியும், சோ விஜயதசமி அன்னைக்கு ஆசீர்வாதம் வாங்கும்போது இந்த கொலுவை பார்க்க யார் யாரெல்லாம் வந்தாங்களோ, இந்த நவராத்திரியை யார் யாரெல்லாம் செலிப்ரேட் பண்ணாங்களோ அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த ஒவ்வொரு பொம்மைகளையுமே வாழ்த்தும். இதுதான் வந்து ஐதீகமான ஒரு விஷயம். சரி, நவராத்திரிக்கு எதுப்போ அப்போ திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா, அக்கா அந்த மாஸ்டர் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு. நான் சொன்னேன் சூப்பராக இருக்கும்டி, ஆனால் அவ்வளோ நேரம் உன்னால் உட்கார முடியுமான்னு கேட்டேன். இல்லை கண்டிப்பாக உட்காரலாம். ரொம்ப பொறுமையா அதை மெயின்டைன் பண்ணணும்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்ப நீங்க தான் டிப்ஸ் எல்லாம் சொன்னீங்களா? விரதம் இருக்கணும் இதெல்லாம் அதெல்லாம் நான் சொன்னேன். அது வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க. அவங்களே வந்து இது மாதிரி பண்ணணும்னா, ஏன்னா சாதாரணமா ஒரு டான்ஸுக்கு வந்து ஒரு சிவன் டான்ஸ் ஆடினாலும் பகவதி டான்ஸ் ஆடினாலும் அவங்க வந்து விரதம் இருந்துட்டு தான் பண்ணுவாங்க. சோ இது வந்து பக்கா. அது இல்லாம விரதம்னா அவ வந்து வெறும் ஜூஸ் தண்ணியை தவிர எதுவும் குடிக்கல. இன்னைக்குதான் வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு தான் இனிமேல் அவ ஜூஸை குடிக்க ஆரம்பிச்சு. அந்த அளவுக்கு விரதம் இருந்திருக்கா. எப்பயுமே சொல்லுவாங்க அதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம பர்ஃபெக்டா இல்லைன்னு அர்த்தம். எப்பவுமே டான்ஸ் ஆடும் போதும் அதுல ஏதோ ஒண்ணு விழுந்துருச்சுன்னா நீ பர்ஃபெக்டா இல்ல விரதத்துலன்னு சொல்லுவாங்க. பட் ஃபுல்லா முடிஞ்சிருக்கனால பர்ஃபெக்டா இருந்திருக்கா அனிதா. சோ கண்டிப்பா அது வந்து அவங்களுடைய ஹஸ்பண்டும் இதுக்கு ரொம்ப கோஆபரேட் பண்ணிருக்காங்க. எப்படி இருக்கு, எப்படி இருந்தது நவராத்திரி? ஃபர்ஸ்ட் நான் வந்து தரிசனம் பண்றேன். உண்மையிலேயே எனக்கு வந்து காமாட்சி அம்மனே வந்து உட்காந்துட்டாங்களோ அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப ஓவர். இங்க வேற மியூசிக் எல்லாம் போட்டோன்னு எங்க நான் சாமி ஆடிடுறோன்னு ஒரு பயம் வேற வந்துச்சு. அதனால பின்னாடி வந்து உட்காந்துட்டு ஐயோ லெமன் வேணுமே அது வேணுமே வேற கையெல்லாம் வேற அரிக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் மியூசிக் அதை ஆஃப் பண்ணிடுவாங்களான்னு டென்ஷனாக இருந்து பாத்தீங்களா? எதிர்பார்க்கல. என்ன நினைச்சீங்க? நவராத்திரினா என்ன நடந்தது? கொலு எல்லாம் வச்சு பாட்டு பாட சொல்லுவாங்க அப்படிதான் நினைச்சேன். இது என்ன நான் பாட முடியாது. நவராத்திரி இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டு மீ. எல்லா பெண்களுக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு பண்டிகை நவராத்திரி.